வெல்கம் டு ஹோம் பைட்ஸ் தமிழ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரக சம்பா கீ ரைஸ். அது என்னெல்லாம் தேவையான பொருள் அப்படின்னா, 2 பிக் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் கொரியாண்டரும் மின்ட் லீஃபும் சேர்த்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 3 உலக்கு அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன், சீரக சம்பா. இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம கீ ரைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தான் ஊற்றி செய்வோம். கீயும் ப்ளஸ் ஆயில் வந்து ஃப்ளேவரஸ் ஆயில். இப்போது கீ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கீ ஊற்றியாச்சு. அப்புறம் ஃப்ளேவர்லெஸ் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில், அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஊற்றிக்கலாம். கோல்ட் வின்னர் அந்த மாதிரியெல்லாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அப்படிலாம் ஊற்றுனீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து தெரியும். இப்போ போட்டாச்சு. எல்லாம் போட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் இப்போ நம்ம கீ ஊற்றிட்டோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அது சூடாகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ், அதில் 2 பிரிஞ்சி இலை, இது ஸ்டார் ஆன்சஸ் 2 போட்டேன், நட்சத்திர சோம்பு, அப்புறம் கிராம்பு, அப்புறம் ஃப்ளேவருக்கு 2 பட்டை, இது மட்டும் போட்டுட்டு இப்போது நல்லா இதாகணுமே நம்ம எல்லாம் கொள்ளணும். இதனால டேஸ்டியாக இருக்கும், பிரியாணியை விட கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும் இது. இப்போ போட்டாச்சு. எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸான 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட போகிறேன். இதில் நீளமாக வச்சுக்கிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இதாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. நல்லா போட்டுட்டு இப்போ வதக்க போகிறோம். அதுக்கு ஸ்டார்டிங்லே லைட்டாக கல்லுப்பு போட்டோம், ஏன்னா அதில் ஆனியன் கொஞ்சம் வதங்குறதுக்காக, இதுக்காக மட்டும். இப்போ என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சும் கேட்டுட்டு நம்ம இந்த நல்லா வதக்கிட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இன்னும் தண்ணி நறுக்க கேட்டுட்டேன். அது பேருக்கு தேவையான மற்ற எல்லா பேரிலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இதை குக்கரில் செய்ய போதும், ஒரு விசில் வச்சு இல்லைன்னா தம் போட்டு கூட இதை செய்யலாம். சீரக சம்பா யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக இப்போ ஆனியன் வதங்கிட்டு அதில் நம்ம கேஷ்யூ போட போகிறோம். ரொம்ப ஸ்டார்டிங்குமே போட்டிருந்தோன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப கரிஞ்ச மாதிரி அதை இன்னும் சாப்பிடும்போது இந்த ஸ்டேஜில் போட்டேன்னா அது நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப கரியாது, அது சாப்பிட்றது நல்லா இருக்கும். இப்போ கேஷ்யூ போட்டுட்டு அடுத்து நான் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சில்லி இதுக்கு காரமே க்ரீன் சில்லி தான், நல்லா எந்த பவுடரையும் ஆட் பண்ண மாட்டோம். க்ரீன் சில்லி போட்டுட்டு க்ரீன் சில்லி போட்டு நல்லா இது வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பேஸ்ட், இதில் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டோம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட். இதெல்லாம் வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்ட்டோட அளவுக்கு நல்லா நீ வதக்கணும்.
இஞ்சி பூண்டு போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும், கொத்தமல்லி அப்புறம் புதினா ரெண்டையும் மேலே கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதுக்கு தேக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம தக்காளி போடுவேன், ஆனால் தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து கீ ரைஸ் அந்த ஒயிட் கலர் அப்படின்னா அந்த தக்காளி ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போடுவேன். ஸோ நம்ம நல்லா வதக்கிப்போம். போட்டு ஒரு 2 செகண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் டொமேட்டோ போட்டுட்டு ரைஸ் போட்டுருக்கோம். அந்த டொமேட்டோ போட்டுடலாம். ஏன்னா இந்த டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்காது, ஆனால் லைட்டாக நம்ம போட்டால் போதும். டொமேட்டோ அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப சீண்டாமல் சேர்த்துலாம். அதுக்கப்புறமா எல்லாம் போட வேண்டிய இன்க்ரீடியன்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரைஸ் கழுவி வச்சுருக்கோம், கழுவி நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கோம், அந்த ரைஸை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அளவு தண்ணி வேணும் அப்படிங்கிறத ஊற்றிடலாம். அளவு தண்ணி கரெக்டாக வச்சால் தான் அடியில் பிடிக்காமல் சாதம் நல்லா உதிரியாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சீரக சம்பா நான் வடித்து வச்சுருக்கேன். சீரக சம்பா இருக்குது, நல்லா இடியாக இருக்க தண்ணிலாம் வடித்து. இப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். அப்போது நான் தேங்காய் பால் சேர்த்து எடுத்துக்கிட்டேன், அது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த டம்ளர்லலாம் நான் எடுத்தேன், இந்த அளவில் நான் எடுத்தனால இதை ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றினா தான் அடியில் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். இது நார்மல் நான் 2 இதுக்கு எடுத்தேன், அதனால் 3 முக்கால் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே தான் நம்ம ரைஸ் போடுவோம். அதனால் தண்ணி கொதித்த உடனே ரைஸ் போட்டுட்டு நம்ம உப்பு முதல்ல தான் போட்டோம். ரைஸ் போட்டுட்டு நம்ம 2 உப்பு போடணும். இல்லை க்ரீன் சில்லி மட்டும்தான் காரத்துக்கு, அதனால் அதை போட்டுட்டு வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சீரக சம்பா ரைஸ் போட்டுறணும். நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தான் உப்பு போட்டோம், இப்போ தேவையான அளவுக்கு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இப்போ ரைஸ் போட்டு கொதிச்சுட்டு நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு ஒரு விசில், குக்கரை மூடி ஒரு விசில் வைக்கணும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. அடுப்பை ஹையில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷருங்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணால் அந்த தண்ணியெலாம் மேலே இருக்கும், அதனால நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணி நல்லா அதுவே ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் இறக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கீ ரைஸ் ரெடியாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துட்டு நம்ம குக்கரை நல்லா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இப்போ விசில் முடிஞ்சு ப்ரெஷர் எல்லாம் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கிட்டு
இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஓப்பன் பண்ணி இப்போலாம் நல்ல சாப்பாடு வெந்திருக்கு. ரெண்டாவது நல்ல உதிரி உதிரியாக தெரியுது. இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் தெரியும். பாருங்க, சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. அந்த சாப்பாடு ஒயிட் கலரில் தான் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா வெந்து அதை திறக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா வந்திருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீ ரைஸ் இதான் அவுட்புட்டு. நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உதிரி உதிரியாக சாப்பாடு எதுவும் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி டேஸ்டியாக நீங்களும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. மற்ற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.